வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி. அதாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நிறையவே இருக்குது. அந்த மாதிரி பெண்களுக்காக தான் இந்த டிஷ்ஷை நான் ரெடி பண்ணி உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இது நெல்லிக்காய் ஜாம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வீட்டிலையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு நெல்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கேரட் துருவியால் துருவி எடுத்துக்கலாம். இதை துருவி தான் எடுக்கணும், மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காயாக எடுத்தீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை இருக்காது, நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் முத்துனதாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் துருவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல அடிகனமான ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தான் அந்த நெல்லிக்காவை சேர்த்து செய்ய போகிறேன். இதில் நல்ல சத்தும் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையும் துருவுனது எல்லாம் இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு இதை வேக வைக்கணும். தண்ணி நெல்லிக்காயிலையும் லைட்டாக விடும், அதனால் நான் 1/2 கப் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நான் ஒரு 300 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் நிறைய குப்பையெல்லாம் இருக்கும், மண் இருக்கும், அதனால தான். இந்த பக்கம் நெல்லிக்காவை அடிக்கடி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதேமாதிரி பாகையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் கருப்பட்டி ஹெல்த்தியாக இருக்கட்டுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கருப்பட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது நல்லா வற்றி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். இந்த பக்கம் பாகு ரெடி ஆகிடுச்சு. கருப்பட்டி நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காயில் சேர்த்துக்கலாம். நல்லா நெல்லிக்காயில் உள்ள தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம பாகை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் மண்ணெல்லாம் தங்கும். இப்போ நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்கள், அதில் எவ்வளோ மண் இருக்குன்னு. இவ்வளோ மண்ணும் நம்ம உடம்புக்கு போனால் என்னாகும், அதனால தான் பாகு காய்ச்சி நம்ம செய்யணும். கொஞ்சம் அலுப்பு பார்க்காம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வற்ற வைக்கணும். அல்வா மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம கிண்டணும். இரும்பு சட்டியில் செய்யும் போது இரும்பு சட்டியோட சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். இதை நல்லா வற்ற வைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. முழுமையாக இதில் இருக்கிற தண்ணி பூரா வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம இதை வெளியில் வச்சு பயன்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இது நிறையா வாங்கி நீங்கள் செஞ்சு வைக்காதீங்க. கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மாதிரி செஞ்சு வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக சரியாக போகும், கெட்டு போகாமையும் இருக்கும். கைப்படாமல் இதை யூஸ் பண்ணணும். இது நல்லா கம்ப்ளீட்டாக இப்போ ஆறணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் தேன் சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ நம்ம சுகர் சேர்க்கணும். நான் 300 கிராம் தான் எடுத்திருந்தேன் கருப்பட்டி. அதுக்கு பதிலாக நான் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயம் தேனை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். நல்ல பியூரான தேன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தேன் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்கும்போது தேன் ஊற்றிடாதீங்க. அதே சமயம் இதில் படுற ஸ்பூன் நல்லா ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வெளியில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு இதை மாற்றிடலாம். மாற்றும் போது அந்த ஸ்பூனும் நல்லா க்ளீனாக இருக்கணும், பாட்டிலும் ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி தொடச்சி வச்சுருக்கணும். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.